புதிய ரியல் எஸ்டேட் சட்டப்படி வாடிக்கையாளர்களுக்கு தான் பலன் என்று கட்டுமானத்துறையினரே கூறுகின்றனர். இந்நிலையில் கட்டுமானத்துறையினரால் இதில் உள்ள சில கடுமையான விதிமுறைகளை பின்பற்ற முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. புதிய ரியல் எஸ்டேட் சட்டப்படி அடுக்குமாடி குடியிருப்பில் நுழைவு பகுதி உள்ளிட்ட பொது இடங்களை வாடிக்கையாளர்களுக்கு விற்கக்கூடாது. கட்டுமான நிறுவன அதிபர்கள் முறைகேட்டில் ஈடுபட்டால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, சரியான நேரத்தில் வீட்டை கொடுக்கவில்லை என்றால் வட்டியை கட்டுமான நிறுவனம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல விஷயங்கள் உள்ளன. கட்டுமான நிறுவனங்கள் இதற்கு ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆனால் ஒருவேளை மணல் தட்டுப்பாடு அல்லது மற்ற இடர்பாடுகள் ஏற்பட்டாலும் சரியான நேரத்தில் வீடுகளை கட்டி முடித்து விடுவீர்களா என்ற கேள்வியை முன்வைத்தோம். மணல கிடைக்கலன்னா கண்டிப்பா ஆப்வியஸா பில்டிங் டிலே தான் ஆகும். ஸோ இந்த பில்டிங்க்கு டிலேக்கு யாருமே பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க. கடைசியில் பில்டர் தான் இது ஒரு டிஃபால்ட்டர் ஆகிறார். ஸோ இது கண்டிப்பாக தமிழ்நாடு ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃப்ரேம் பண்ணக்குள்ள இது மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களும் இன்வால்வ் பண்ணிக்கிட்டு இது மாதிரி நடந்ததுன்னா என்ன பெனிஃபிட் கஸ்டமருக்கு பில்டர் கிடைக்க முடியும், ஸோ பில்டர் எப்படி இதை ஹேண்டில் பண்ண முடியுங்கிறத யோசித்து அதுக்கான தீர்வை ஸ்டேட் கவர்மெண்ட்டை தான் கொடுக்கணும். மே 1ஆம் தேதி முதல் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 13 மாநிலங்களில் மட்டுமே இந்த ரியல் எஸ்டேட் சட்டம் அமலுக்கு வந்துள்ளது. ஆனால் இந்த சட்டம் தமிழ்நாட்டில் இன்னும் அமலுக்கு வரவில்லை. இருந்த போதிலும் இது கூடிய விரைவில் கொண்டு வரப்பட வேண்டும். காரணம், கட்டுமானத்துறையினர் தொடர்பாக ஏதேனும் புகார் கொடுக்க வேண்டும் என்றால் இதற்காக மாநில அரசு அமைக்கும் குழுவிடம்தான் கொடுக்க வேண்டும். அதுவும் மக்களுக்குத்தான் சாதகமாக இருப்பதாக சொல்கின்றனர் கட்டுமானத்துறையினர். பாடி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, அவங்ககிட்ட தான் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நீங்கள் கொடுக்குற கம்ப்ளைண்ட் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் 45 நாளுக்குள்ளார உங்களோட பணத்தை வட்டியோடு நான் திருப்பி உங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் ரெரா சட்டம் சொல்லுது. ஸோ இந்த பெனிஃபிட் கஸ்டமருக்கு தான் அதிகமாக இருக்கும். கஸ்டமர் டிஃபால்ட் பண்ணுறாரு, பேமெண்ட்டு டிலே பண்ணி கொடுக்குறாருன்னா அவர் எந்த காலத்துக்கு டிலே பண்ணி கொடுக்குறோ அதுக்கான வட்டி மட்டும்தான் எங்களுக்கு கஸ்டமர் கொடுக்குறாரு. ஆனால் இப்போ நாங்கள் டிஃபால்ட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ரைட் ஃப்ரம் த டே 1லேருந்து உங்களுக்கான பெனால்ட்டி நாங்கள் கொடுக்குற நிலைமையில் இருக்குது. அதுதான் இந்த பெனிஃபிட் கஸ்டமருக்கு இருக்கு. இந்த ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி குழுவை தமிழக அரசு அமைத்தால் மட்டுமே தமிழகத்தில் வீடு வாங்கும் மக்களுக்கு இந்த சட்டத்தில் உள்ள பலன் கிடைக்கும் என்ற கருத்தையும் முன்வைக்கின்றனர். தமிழக அரசு கூடிய விரைவில் இதனை நடைமுறைப்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ரெரா ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி மூலமாக முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் வீடு வாங்கக்கூடிய சாமானிய மக்களுக்கு பலன் தரக்கூடியதுதான் அப்படிங்கிறது கட்டுமானத்துறையில் இருக்கவங்களுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த நிலையில் அவங்க முன்வைத்திருக்கக்கூடிய விதிமுறைகள் அனைத்துமே வீடு வாங்குறவங்களுக்கு தானே தவிர எங்களுக்கு இது சாதகமாக இல்லை அப்படிங்கிறதும் ஒரு விஷயமாக அவர்கள் முன்வைக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் இது எங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் அதை நாங்கள் முன்னெடுத்து செல்ல தயாராக இருக்கிறோம். இதன் மூலமாக தரமான வீடுகள் அமைப்பதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் கட்டுமானத்துறையினர் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரூப்சிங்குடன் விஷ்ணுராஜ்.